சாமி சரணம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு சின்ன ஷேரிங். இந்த உலகம் வந்துட்டு நன்றியை எப்பொழுதுமே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம கெட்டது செஞ்சா அப்படியே வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க, நன்றி கெட்ட உலகமாடா இதுன்ட்டு. இது வந்துட்டு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைங்க அப்பா அம்மாவும் சரி, உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கம்பெனி முதலாளிங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நல்லது செய்யுங்க. செய்யறப்பதான் வெரி குட் அப்படி வாழ்த்துக்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாழ்த்துக்கள். செய்ய செய்ய சொல்லுவாங்க, செஞ்சதை சொல்ல மாட்டாங்க, செய்ய செய்ய சொல்லுவாங்க. நீங்க செய்யறதை நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்ல ஒரு சின்ன தவறு நீங்க செஞ்சீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு தவறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க 1000 நல்லது செஞ்சிருப்பீங்க, ஆனா இந்த ஒரு சிறிய தவறை 1000 தானே சொல்லுவாங்க. இதுதான் உலகம். நம்ம வந்துட்டு வலிக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா எதையும் எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? எதையும் எதிர்பார்க்க கூடாது. இப்போ நம்ம இவங்களுக்கு இது செஞ்சா அப்புறம் அவங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைப்பா அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களே அப்படின்னு செய்யாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட காசு இருக்கு, அவர்கிட்ட காசு இல்லை. அவர் உங்ககிட்ட காசு கேட்டாரு, நீங்க இருக்கு, நீங்க கொடுத்தீங்க. சில காலம் வந்துட்டு பிறகு வந்துட்டு உங்ககிட்ட காசு இல்லை, நீங்க அவர்கிட்ட போய் கேட்கறீங்க, அவர் இல்லைன்றது. உங்களுக்கு கோவம் வரும். பாரு, நான் உதவி செஞ்சேன், அவர் எனக்கு உதவி செய்யல பத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட இல்லாதனால உங்ககிட்ட கேட்டாரு, அப்புறம் எப்படி நீங்க போய் அவர்கிட்ட கேட்கலாம்? ஸோ இது வந்து சைக்காலஜி. இது வந்து நம்ம மண்டையில இது வந்துட்டு ஓடும். நம்ம செஞ்சோம்னா அவங்க நம்ம திருப்பி செய்யணும்னு. அதுதான் வேணான்ற. எதிர்பார்க்காதீங்க, யாரா இருந்தாலும் எதிர்பார்க்காதீங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. செஞ்சா நல்லது, செய்யலன்னா எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப வலிங்க அதெல்லாம். நீங்க இப்படி செய்வான், நம்மளுக்கு இப்படி பையன் இப்படி செய்வான் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேது. அப்பா அம்மா என்ன கேட்போம் வயசான காலத்துல? அவங்க சாப்பிடுறதுல ஒரு உருண்டை மாத்திக்க துணி, ஒரு 2-3 செட்டு துணி, படுக்கிறதுக்கு ஒரு இடம், அன்பான 4 வார்த்தை. இது கஷ்டமாங்க? இது கஷ்டமா? வீட்டு வேலை கழிச்சு ஒரு ரூம் கொடுக்குறாங்க, ஏக்கோனோட இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. பெத்தவங்களா ஹோம்ஸ்ல விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கொடுமைங்க இதெல்லாம், உண்மையிலே கொடுமைங்க. எல்லாரும் மறக்கிறது என்ன தெரியுங்களா? நம்மளும் பேரண்ட்ஸ் ஆகும், நம்மளுக்கும் வயதாகும், நம்மளுக்கும் பிள்ளைங்க பிறக்கும், நம்ம பிள்ளைங்களும் பெருசாகும். அதே சூழ்நிலை நம்மளுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு ஒருத்தனோட நிலையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாமே சரியாதாங்க படும். அது நல்லதோ கெட்டதோ யோசிச்சு பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது அடிப்பட்டவங்களுக்கு தாங்க தெரியும். அதோட வலியும் வேதனையும் நீங்க பாக்குறீங்க அடிப்படுறாங்கன்ட்டு. ஆனா அது வலி வந்து அவங்களுக்கு தானே தெரியும். நீங்க பண்ணணுமா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்படி அடிப்பட்டாங்களேன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா அந்த வலி உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிக்கலன்னா உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றேன், எதிர்பார்ப்பு வேண்டாம். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உதவி செஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா உங்களுக்காக நீங்க சிறிதளவு சேமிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்காக. இப்ப என்ன கேட்டீங்களா? எனக்குன்னு சேவிங்ஸ் இருக்கு. எனக்கு பிறகு என் மகனுக்கு தான் போகும். ஆனா இப்ப நான் கொடுக்க மாட்டேன். நான் இறந்துட்டு பிறகு அவருக்கு போகும். இப்ப கொடுக்க மாட்டேன். இப்ப கொடுத்துட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிருமே. முக்கால்வாசி இதுதாங்க நடக்குது. காசு இருக்கு, பணம் இருக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மாவை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், இபிஎஃப் காசு எடுத்தோன்னே என் மகள் கல்யாணம், என் மகளுக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுங்களா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 55 வயசு ஆகணும், காசு எடுத்துட்டு என் மகனுக்கு கல்யாணம் வைக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் வைக்கணும், என் மகன் காடி கேட்டான், என் மகனுக்கு டெபாசிட் வீடு கட்டணும். கடைசியில் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவுங்க இருக்கும் உங்களுடைய இபிஎஃப் வேல்யூ? சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க யோசிங்கம்மா, தயவு செஞ்சு யோசிங்க. சிறிதளவாவது எதையாவது சேர்த்து வைங்க. பிள்ளைங்க பார்ப்பாங்க, பார்த்தா நல்லது. பார்க்காம என்னங்க பண்ணுவீங்க? எவ்வளவு குடும்பம் இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்குது உதவி இல்லாம. கவர்மெண்ட் வந்து உதவி செய்யுமா? நினைச்சிட்டு போக வேண்டியதான். சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருக்கேன். உங்க சூழ்நிலையை சந்தோஷமா வச்சிருங்க. உங்க சுற்றுப்புறம் உங்களுடைய கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துங்க. சாமியே சரணமையப்பா.